யார் இந்த மின்டா ராணி? ஜான்சி ராணி தெரியும், வேலுநாச்சியார் ராணி தெரியும், இன்னும் பல ராணி முகர்ஜி தெரியும். யார் இந்த மின்டா ராணி அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்களுடைய வயது 124, இன்னும் ஆக்டிவா ஓட் பண்றாங்க. ஆனா அவங்க போட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டா எடுத்த போட்டோல அவங்களுடைய வயது வந்து 24 கூட இருக்காதுன்ற மாதிரி தான் அவங்களுடைய முகம் தெரிகிறது. நேற்று நாடாளுமன்ற வாசல்ல இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த, குறிப்பா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து மின்டா தேவின்னு போட்டு, பிரியங்கா காந்தி உட்பட பின்னாடி வந்து 124 நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மின்டா தேவியை கொண்டாடுகின்ற வகையில் ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மோடியினுடைய வாரணாசி தொகுதியினுடைய டேட்டா ஷீட் ஒன்று கண்ணில் தெரிகிறது. அந்த டேட்டா ஷீட்ல பார்க்குறோம் அப்படின்னா ராஜ் கமல் தாஸ் அப்படின்ற நபர், அவர் வந்து 57 நாட் அவுட். அம்மா வயிற்றில் கருவாவதற்கு முன்னாலேயே தாத்தா உடம்பில் உயிரணுவாக இருந்த போதே அவருக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்து விட்டது போல. அவருடைய மகனுக்கு வயது 72. மொத்தம் அவருக்கு குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 50 குழந்தைகள். இதுல யோகேந்திர யாதவ் ஒரு படி கூட போய் இந்த நீதிமன்றத்துக்கு வந்து உண்மையை வார்த்தைகளால சொன்னாலாம் புரியாதுன்றதுனால செத்து போன 2 பேரை கூட்டிட்டு வந்து இவர் ஆனர் இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்றாரு. என்னையா செத்து போயிட்டாங்களா? இங்கதானே நிக்கிறாங்க, உங்களுக்கு உயிரோடு இருக்கிறாங்க இவர் ஆனர், தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு. உடனே வந்து அந்த பக்கம் திவிவேதி உள்ளிட்டவர்கள் வந்து சும்மா அந்த டிராமா பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துக்கு வந்து அவங்க உயிரோடு இருக்கிறாங்க சொல்லி அப்லோட் பண்ண வேண்டியதானே, எது அவங்கள தடுக்குது? சும்மா இங்கே வந்து டிராமா பண்ணாங்க அப்படின்றாங்க. இதே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்கின்ற நபர் ஏபி அப்படின்ற அந்த RSS வழக்கறிஞர் பிரிவு நடத்திய கூட்டத்தில் 2018-19 ஆண்டுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு வந்தார். அவர் கலந்துகிட்ட கூட்டமே வந்து அந்த அமைப்பே வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிற்கு பொருந்தாது என்று அறிவித்து விட்டு வேலை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. அவர் தான் இந்த வழக்கையும் விசாரிக்கிறார். இது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பதா? கிடையாது. அவர் வெளிப்படையாக கலந்து கொண்ட கூட்டம் தான். இல்லைன்னா நீ அந்த கூட்டத்துக்கு போகாத. எப்படி EVM கேஸ்ல அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்களோ, எப்படி எலக்ட்ரல் பாண்ட்ல அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்களோ, அதே போல இந்த வழக்குலையும் அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க போறாங்க. திஸ் இஸ் a case of trust deficiency, that's all. முடிச்சிட்டாரு. This is a case of trust deficiency. அவ்வளவுதான். அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னன்னா. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்றும் இன்றைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் SIR தொடர்பான பீகாரில் நடக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இது தொடர்பான விசாரணை வந்து நடந்துகிட்ருக்கு. அதை பற்றி விலாவாரியாக உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இந்த பேட்டி. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஓட் ஷோரி அப்படின்ற பெயரில் ஏற்கனவே காங்கிரஸ் சார்பாக நடத்தப்பட்ட, கர்நாடகாவில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு, எப்படி தேர்தல் 2024 வந்து திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். அதோட அதிர்வலைகள் இன்றைக்கி இந்தியா முழுக்க எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு சுருக்கமாக உங்கள் பார்வையாக சொல்லிட்டிங்கன்னா அடுத்தது கோட்டுக்குள்ளே போவாங்க. ராகுல் காந்தி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போஷர் அப்படின்றது வந்து ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக காலம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களோடு வெளியிட்டிருக்கக்கூடிய டேட்டா. இது எப்போ இருந்து இந்த பிரச்சனை தொடங்குது அப்படின்னா, கடந்த ஆண்டு இந்த தேர்தல் நடந்து முடிந்ததற்கு பிறகே தமிழ்நாட்டில் நம்ம வாய்ஸ் ஆஃப் டீ அமைப்பு வந்து இந்த ஸ்டோலன் மேண்டேட் அப்படின்ற ஒரு கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது. ஓட் ஃபார் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி தீஸ்தா செதல்வாத் உள்ளிட்டவர்கள், தீஸ்தா தான் அதனுடைய கன்வீனர், அப்புறம் தேவசகாயம் தலைமையில் 3 பேர் கொண்ட குழு அமைத்து ஆய்வு செய்து இந்தியா முழுவதும் எப்படி வந்து பல்வேறு தொகுதிகளில் முறைகேடு நடத்தப்பட்டதுன்னு மாநில வாரியாக ரோல் ப்ரிப்பரேஷன்லேருந்து எலெக்ஷன் விதிமுறைகள் பின்பற்றுறதுலேருந்து வாக்கு எண்ணிக்கையில் நடைபெற்ற குறைபாடுகள் வரைக்கும் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அதை விரிவாக நம்ம பேசியிருக்கோம். அப்போ இது வந்த போதே என்ன விமர்சனம் வந்தது அப்படின்னா, இதையே ராகுல் காந்தி பேச மாட்டாரு, இதையே வந்து திமுக பேச மாட்டேங்குது, இதையே கட்சிகள் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செயற்பாட்டாளர்கள் தரப்புலேருந்து கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டு கொண்டே இருந்தன. பலருக்கும் கூட நியாயமாக தான் தோன்றியிருக்கலாம். ஆனால் ஒரு தேர்தலில் பங்கெடுக்கக்கூடிய கட்சி என்பதற்கு இன்னும் கூடுதல் பொறுப்பு இருக்கிறது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு நேரடியாக எலக்ட்ரல் ரோல் வந்து நாட் அக்சசிபிள், ஆனால் இவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸுக்கு வந்து ரோல் அக்சசிபிள். அப்போ இன்னும் இதை விட தெளிவான ஒரு ஆதாரம் கையில் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஓப்பனம் பண்ண முடியுமே தவிர மேலோட்டமான சில புகார்களை வைத்து அவங்க பண்ண முடியாது. அப்போது ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட இடங்களில் குறிப்பிட்ட சில இடங்களை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் என்ன மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கிறது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போது அதில் தான் பார்க்கும் பொழுது ஷாக்குன் ராணி அப்படின்ற ஒரு பெண்மணி கண்ணுக்கு தெரிய வருகிறார். அவர் வந்து 3 தேர்தல்களில் 3 மாநிலங்களில் வாக்களித்தவராக அவர் வந்து காட்சி தருகிறார். அடுத்த எலெக்ஷன் எங்கே போக போகிறீங்கன்னு பல பேர் இப்போது மைக்கோட அவர் முன்னாடி நிற்கிறத பார்க்க முடிகிறது. இன்னொரு பெண்மணியினுடைய பேர் மின்டா ராணி அப்படின்னு. யார் இந்த மின்டா ராணி? ஜான்சி ராணி தெரியும்,
வேலுநாச்சியார் ராணி தெரியும், இன்னும் பல ராணி முகர்ஜி தெரியும். யார் இந்த மின்டா ராணி அப்படின்னு எடுத்து பார்த்தா அவங்களுடைய வயது 124, இன்னும் ஆக்டிவாக ஓட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோவை பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவில் அவங்களுடைய வயது வந்து 24 கூட இருக்காதுன்ற மாதிரி தான் அவங்களுடைய முகம் தெரிகிறது. நேற்று நாடாளுமன்ற வாசலில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் எல்லாரும் முன்னாடி வந்து மின்டா தேவின்னு போட்டு பிரியங்கா காந்தி உட்பட பின்னாடி வந்து 124 நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மின்டா தேவியை கொண்டாடுகின்ற வகையில் ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த மின்டா ராணி அப்புறம் வந்து ஷாக்குன் ராணி உள்ளிட்டவர்கள் மட்டும்தானா? அது மட்டும் இல்லை, இன்னும் பல பேருடைய பெயர்கள் இப்படி சிக்கி இருக்கிறது. அதில் இன்னொரு தகவல் என்ன கிடைக்குது, இதை வைத்து பல நபர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி தகவலை சொன்ன உடனேயே ஆன்லைனில் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் என்னென்ன ரிசோர்ஸஸ்லாம் அவைலபிளோ அது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து முகமது ஜுபேராக இருக்கட்டும், இன்னும் தேஜஸ்வி யாதவாக இருக்கட்டும், பல பேர். இதை பார்த்த தேர்தல் ஆணையம் பயந்து போய் உடனடியாக அந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு பிறகு எல்லா தகவல்களையும் அந்த வெப்சைட்டே வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. யாரும் எந்த தகவலையும் அக்சஸ் பண்ண முடியாதபடிக்கு. மாறாக என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, நான் அக்சசிபிள் ஃபார்மெட், அதாவது கம்ப்யூட்டரால் ரீட் பண்ண முடியாத, மனிதர்களால் கண்ணால் மட்டுமே பார்த்து தேடி எடுக்கக்கூடிய விஷயமாக அது மாற்றப்பட்டு விட்டது. நாங்கள் தான் எல்லாதும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு கொடுத்துட்டோமே, உங்களுக்கு எது கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியோட நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ அப்படி எடுக்கப்பட்ட தகவல்களில் மோடியினுடைய வாரணாசி தொகுதியினுடைய டேட்டா ஷீட் ஒன்று கண்ணில் தெரிகிறது. அந்த டேட்டா ஷீட்டில் பார்க்குறோம் அப்படின்னா சீரியல் நம்பர் 233லேருந்து 286, 291 கண்டினியூ ஆகுது. அந்த சீரியல் நம்பர்ஸ் கண்டினியூ ஆகுது. பேஜ் நம்பர் 205 2023 அந்த ரோல் படி பார்க்கும் பொழுது ராஜ்கமல் தாஸ் அப்படின்ற நபர், அவர் வந்து 57 நாட் அவுட். ஓகே, ஏன் அந்த நாட் அவுட் தேவைப்படுது? 57லாம் நாட் அவுட்டாக இருக்கிறது பிரச்சனையாப்பா அப்படின்னா, ஆமாம் இவர் வீட்டில் பிரச்சனை. இது 57ஆ 157ஆன்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. அவருடைய மகனுக்கு வயது 72. மொத்தம் அவருக்கு குழந்தைகளுடைய எண்ணிக்கை மட்டும் 50 குழந்தைகள். மூத்த குழந்தையின் வயது 72. 7 வயசுலேருந்தே பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சிட்டா. அவர் எப்போ இருந்து பிறக்கிறாருன்னு தெரியல. அவர் இல்லையே, அவர் வந்து மைனஸ், அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பிள்ளை பிறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வந்து அம்மா வயிற்றில் கருவாவதற்கு முன்னாலேயே தாத்தா உடம்பில் உயிரணுவாக இருந்த போதே அவருக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பித்து விட்டது போல. ராஜ்கமல் தாஸ்ன்றவருடைய மகனுக்கு 72 வயசு. சரி, என்ன சொல்லலாம், சிலர் வந்து தத்தெடுத்திருக்கலாம்ப்பா. எனக்கு எந்த அப்பா வந்து தன்னோட 20 வயசு மூத்த ஒருத்தரை வந்து மகனா தத்தெடுக்க வாய்ப்பு இல்லை. 50 குழந்தைகளை வச்சு வளர்க்குறாரு. அதில் கடைசி பையனுக்கு வயசு 28. அப்போ அந்த மனிதன் எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டாக பிள்ளை பெற்றிருக்கிறாரு, எத்தனை பேர்கிட்ட அந்த குழந்தைகளை பெற்றுக்கொண்டாரு, இவ்வளவு சந்தேகம். இவங்க எல்லாம் ஹைலைட் என்னென்னா, இவங்க எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் ஒய்ஃப் இருக்கிறாங்க, அவங்க எல்லா பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் வசிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு இந்தியாவோட பெரிய ட்ரெடிஷனலான கூட்டு குடும்பமாக இருக்கும் போல. கூட்டு குடும்பம் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொகுதியில் மோடி போட்டியிடுகின்ற வரலாற்று சிறப்பு மிக்க புராண பெருமை மிக்க வாரணாசி தொகுதியில் ராஜ்கமல் தாஸ் அப்படின்ற நபர் வந்து 50 பிள்ளைகள், மூத்த மகன் 72, இளைய மகன் 28, அவ்வளோ பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரே வீட்டில் குடியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலை வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இது ஃப்ராடுன்னு ஈஸியாக சொல்லிடலாம், இல்லை குறைஞ்சபட்சம் சஸ்பீஷியஸ்ன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட விஷயத்தை கோர்ட்டுக்கு திரும்பி இந்த ஒரு ஆதாரத்தை சமர்ப்பிச்சா இசிஐ சார்பில் வந்து சொல்கிறது வந்து அது ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கலாம், இதை வச்சு ஏன் ட்ராமா பண்ணுறீங்கன்னு கோர்ட்லேயே சொல்ல முடியுது. கோர்ட்டும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இவ்வளோ பெரிய பிரச்சனை இது. கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கடைசியாக இப்போ பணியில் இருக்கக்கூடியவர் வந்து ராஜீவ் குமார் அப்படின்ற நபர், அவர் வந்து ஒரு வீடியோ பேசியிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, अगर 8 घंटे भी रोज देखेगा तो 3600 साल लगेंगे उसको देखने में. 3600 years he will take to see. Why does he want it? ராகுல் காந்தி டேட்டாவை தொடர்ந்து கேட்கிறார். ஏன் அவருக்கு தொடர்ந்து கேட்கிறார் அப்படின்னா, இவ்வளவு மேனிப்புலேஷன் நடந்திருக்கு, இதை மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுங்க. இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் சரி, உலக அளவுலையும் சரி, நம்ம இப்போ தமிழ்லேயே வந்து பழைய ஃபாண்ட்லாம் இருக்கும், பாமினி, வள்ளுவர், அந்த மாதிரியான ஃபாண்ட்லாம் இருக்கும். யாரும் இப்போ அதை பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அது நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே கேரக்டர்ஸாக இருக்கும், எழுத்தாகவே இருக்காது. இப்போ யூனிகோடு ஃபார்மேட்டுக்கு எல்லாமே மாறியாச்சு. நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டை கூகுளில் தேடுறீங்கன்னா அந்த பிடிஎஃப்ல இருக்கக்கூடியதை ரீட் பண்ணி அதை உங்களுக்கு ரிசல்ட்டில் காட்டுதுன்னா காரணம் என்ன அப்படின்னா, ரீடபிளாக மாற்றிருக்காங்க எல்லாத்தையும். ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி அதை கொண்டு வந்து நம்மளுக்கு கூகுள் ரிசல்ட்டில் கொடுக்குற அளவுக்கு ரீடபிள் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த ரீடபிள் மிஷின்ஸுக்கு நம்ம தகவலை கொடுத்தோம்னா அது உடனே கொடுக்க போகுது. ஒன்றும் இல்லை, இந்த எலக்ட்ரல் டேட்டாவை நம்ம அப்படியே நோட்புக் எல்எம் அப்படின்ற ஒரு
இது இருக்குது, கூகுளினுடைய ஓப்பன் அப்ளிகேஷன் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்குது. அதில் நம்ம கொடுத்து நம்ம தேவையான தகவல்களை ஈஸியாக எடுத்துட முடியும். எலெக்ஷன் கமிஷனே அதன் மூலமாக ரொம்ப எளிமையாக இது ரெக்டிஃபை பண்ண முடியும். ஆனால் கசிவதற்கான வாய்ப்பு இருக்கானா இருக்குது, ஆனால் ரீட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் இருக்கானா அதுவும் இருக்குது அப்படின்றது தான் நம்முடைய ஒரே வாதம். அப்போ இந்த ரீடபிள் ஃபார்மெட்டில் நீ எனக்கு கொடுத்தனா நான் அதை வெரிஃபை பண்ண முடியும். நீ என்ன பண்ணுற, பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து வாக்காளர் சரிபார்க்கிறதுக்கு வருவாங்க. நீங்கள் அந்த பேப்பரே பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரிண்ட் வந்து ரொம்ப மகா மட்டமாக இருக்கும். அந்த பிரிண்ட்டு வாசிக்கவே முடியாத அளவுக்கு கொசன்னு அதை பிரிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. அதில் முகம் தெளிவாக தெரியாது, எழுத்து தெளிவாக தெரியாது, அந்த அளவுக்கு அது மட்டமாக தான் கொடுக்கப்படும். ஏன் அப்படின்னா இதை எவனும் வந்து காப்பி பண்ணிடக்கூடாது, ரீட் பண்ணிடக்கூடாது. சரி, நம்மளுடைய தகவல்களெல்லாம் பாதுகாக்கிறாங்களான்னா பாதுகாக்கிறது அல்ல நோக்கம். அதுதான் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற வாதங்களின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். என்ஆர் இளங்கோ திமுகவினுடைய சட்டத்துறை செயலாளர் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டு இந்த எஸ்ஐஆரில் என்ன நடக்குது, இது வாக்கு திருட்டுன்றது என்ன, நாம் பாக முகவர்கள் எப்படி பயிற்றுவிக்கணும், அந்த பாக முகவர்களை எப்படி தொடர்ந்து நம்ம சரியாக வழி நடத்தணும் அப்படின்றது குறித்து வகுப்படுத்திருக்கிறாங்க. சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள வாக்கு திருட்டு மற்றும் எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுக்கு இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறது. திமுக கழகம் வைத்துள்ள கோரிக்கைகளை ஏற்று தேர்தல் ஆணையம் நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்னு முதல் 2 தீர்மானங்களை இதை கண்டித்து தான் போட்டிருக்கிறாங்க. சரி, இவ்வளவு பேர் கண்டிக்கிறாங்க. இந்த எலக்டோரல் டெமோக்ரஸி அப்படின்றதுல பிரைமரி பார்ட்டிசிபென்ட்ஸ் யார் அப்படின்னா மக்களும் கட்சிகளும் தான். மக்கள் வாக்களிக்க கட்சிகளை சேர்ந்தவர்களோ அல்லது தனிநபர்களோ தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பெரும்பான்மை அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்சிகள் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. அப்போ கட்சி தான் பிரைமரி. அந்த கட்சிகள் அப்படின்றவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த தேர்தல் ஆணையம் சமமாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ளுகிறதா? இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் புகார் தெரிவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த தேர்தல் ஆணையம் உரிய பதில் தருகிறதா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஃபீல்டில் இருக்கக்கூடிய அம்பையர் வந்து தவறான முடிவை அறிவிக்கிறார் அப்படின்னா அந்த அம்பையர்னுடைய முடிவை மீறி அப்பீல் பண்ணுறதுக்கு தேர்ட் அம்பையர்னு ஒரு டீமே உட்காந்து கேமராவில் நூக்கன் கார்னர் கிரிக்கெட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டுலேயே 2 அம்பையர்ஸ் இருக்கிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அது மாதிரி ஃபீல்டில் வந்து தேர்தல் ஆணையர்கள் 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க மேலே இருக்கக்கூடிய புகாரை இவங்கள்ட்ட கொண்டு போய் தெரிவிக்கும் பொழுது உரிய பதில் கொடுக்கிறார்களா அப்படின்னா பதில் கொடுப்பது இல்லை. யார் இந்த தேர்தலில் போட்டியிடுறாங்களோ, அந்த விளையாட்டில் யார் பங்கேற்கிறார்களோ அவர்களுக்கே எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதான் தேர்தல் ஆணையத்துடைய வாதம். நான் பிரிண்ட் எடுத்து கையில் கொடுத்துறேன், நீ வெரிஃபை பண்ணிக்க. பண்டலா நீங்கள் வந்து ஒரு பூத்துக்கே வந்து பெரிய பண்டல் வந்து நீங்கள் அந்த புக்கை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். 7 அடிக்கு அடுக்கி வச்சிருந்தாரு. 7 அடிக்கு. ஆமாம், ஒரு தொகுதி, ஒரு தொகுதிக்கு 7 அடிக்கு அடுக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 500 தொகுதிக்கு இன்னும் எத்தனை பெரிய பெரிய மலைகளாக நம்ம டாக்குமெண்ட்டை குவிச்சு வேலை பார்க்கறது. அதை கொடுங்க, நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கொடுக்க மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்திடம் இது பற்றி நீதிமன்றத்தில் புகார் தெரிவிக்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் பக்ஷி, ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்த 2 பேர் அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. இப்போ ராகுல் காந்தி இந்த புகாரை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தில் பீகாரில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர் பற்றிய விவகாரத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட பல்வேறு மனுதாரர்கள் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மனோஜ் ஜா வழக்கு தொடுத்திருக்கிறார். அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. PUCL என்று சொல்லப்படுகின்ற பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் என்கின்ற அமைப்பு வழக்கு தொடர்ந்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. இன்னும் பல பேர் வந்து இந்த வழக்கில் ஆஜராகி வாதிடுறாங்க. இதில் கபில் சிபல் வந்து மனோஜாவுக்காக ஆஜராகிறார். கோபால் சங்கர் நாராயணன் என்ற வழக்கறிஞர் வந்து மூத்த வழக்கறிஞர், அவர் TMC சார்பாக ஆஜராகிறார். ADRக்கும் ஆஜராகிறார். ADR சார்பாக எக்ஸ்க்ளூசிவாக பிரசாந்த் பூஷன், ஃபராசத் உள்ளிட்டவர்கள் ஆஜராகிறார்கள். அந்த பக்கம் ECI தரப்புக்கு வந்து ராகேஷ் திவிவேதி வந்து ஆஜராகிறார். இப்படி வாதங்களை கொண்டு போய் நிற்கிறாங்க. யார் பெஞ்சு? ஜஸ்டிஸ் சூரியகாந்த் மற்றும் ஜஸ்டிஸ் பக்ஷியுடைய பெஞ்சு. இந்த சூரியகாந்த் மற்றும் பக்ஷி ஆகியோர் அடங்கிய இந்த அமர்வு இந்த வழக்கை என்ன ரீதியில் விசாரிக்கிறது? முதலில் கேட்கப்பட்டது என்ன? எஸ்ஐஆர் வழக்கு. எஸ்ஐஆர்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. உடனே கேஸில் கொண்டு போய் நிற்கிறோம். என்னன்னு நிற்கிறோம்? இதுக்கு இடைக்கால தடை விதிக்கணும். ஏன் இடைக்கால தடை விதிக்கணும்? இந்த ப்ராசஸ் பற்றி தேர்தல் கட்சிகளுக்கோ அல்லது ஜனநாயக அமைப்புகளுக்கோ மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கோ தெளிவாக எந்த வலியுறுத்தலும் கொடுக்கப்படாமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று 6 மாதத்தில் தேர்தலை வைத்துக்கொண்டு அவசரமாக செய்கிறார்கள். தேர்தல் நடக்கின்ற அந்த மாநிலத்தில்
ஓராண்டுக்கு முன்னதாகவே இந்த நடவடிக்கைகளை எல்லாம் முடித்து வைக்க வேண்டும் என்பது வழக்கமாக கடைபிடிக்கப்படுகின்ற மரபு. தேர்தல் ஆணையம் அதுவே வகுத்து வைத்திருக்கின்ற விதி. இது இரண்டையும் மீறி இது நடப்பதாக இருக்கிறது. உடனடியாக இடைக்கால தடை விதிக்க வேண்டும், விசாரணைக்கு பிறகு இதை தொடருங்க அப்படின்னு. இடைக்கால தடையில் இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னா, இவர்கள் இந்த எஸ்ஐஆருக்காக கோரி இருக்கக்கூடிய ஆவணங்களில் ரொம்ப அடிப்படையாக இந்தியர்கள் அத்தனை பேரும் வைத்திருக்கக்கூடிய ஆவணமாகிய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, கேஸ் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உள்ளிட்ட அடிப்படை ஆதாரங்கள் எதுவுமே தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லி ஓட்டர் ஐடியே செல்லாது. அப்போ இதை நிறுத்தணும், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நடத்தணும், அப்படியாவது நடத்துங்க அப்படின்றதான் பல பேருடைய கோரிக்கை. போய் நிற்கிறாங்க. இடைக்கால தடையெல்லாம் விதிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சூரியகாந்தும் ஜஸ்டிஸ் பக்சியும் ஓரலா வாய்மொழியாக பார் ஏதாவது மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடக்க போகுதுன்னு எல்லாம் சொல்றாங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக எச்சரிக்கிறாங்க. எல்லாமே வாய்மொழி தான். இது ஏதாவது உத்தரவா, இது ஏதாவது ஆர்டரா கிடையாது. இது எல்லாமே அப்சர்வேஷன்ஸ் ஆகவும் வெர்பலான அப்சர்வேஷன்ஸ் ஆகவும் தான் இருக்கிறது தவிர ரிட்டன் அப்சர்வேஷன்ஸாக இது மாறலை. அப்போது அதை தொடர்ந்து என்ன நடக்குது, அடுத்த கட்ட விசாரணை நடக்கிறது. ஆதாரையும் எப்பிக்கையும், ஆதாரையும் ஓட்டர் ஐடியையும் ரேஷன் கார்டையும் ஆவணங்களாக சேர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றமே ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க. இப்போ இதை தான் பலரும் ஃபயர் விட்டாங்க. சொல்கிறாங்க, சஜஸ்ட் பண்ணுறாங்க, உத்தரவு போடல. எப்படின்னா ஓரலா வெர்பலா இதெல்லாம் சேர்த்துக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ ஆதார் இதெல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லும்போது அவன் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டான். அவன் இதுக்கு எடுத்துக்கிட்ட தேர்தல் ஆணையம் இதற்கு எடுத்துக்கொள்வதாக சொல்ல காலம் 1 மாத காலம். நீங்கள் இதை பரிசீலிக்க வேண்டும்னு சஜஸ்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அடுத்த ஹியரிங் இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் பூரா முடிஞ்சதுக்கப்புறம் நடக்க போகுது. அவங்க சொல்லிட்டாங்க, அப்படி கன்சிடர் பண்ண முடியாதுன்றதையும் சொல்லிட்டாங்க. கடைசியில் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆதார் என்பது குடியுரிமையை நிர்மாணம் செய்வதற்கான ஆவணம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியகாந்த் என்ன பண்ணுறாரு, ஆமாம் ஆதாரே அது பற்றி ஆதாரே அபவுட்டஸில் என்ன சொல்லுதுன்னா, திஸ் இஸ் நாட் எ சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரே சொல்லுது, அதனால அது குடியுரிமை சான்று கிடையாது அப்படின்றத சூரியகாந்தும் ஏற்றுக்கொள்ளுகிறார். எதுக்கெல்லாம் பிறகு மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடக்கக்கூடாதுன்னு சொன்னதற்கு பிறகு, மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னதற்கு பிறகு, ஆதாரையும் ஓட்டர் ஐடி சேர்த்துக்கங்கன்னு ஓரலா அப்சர்வேஷன் அண்ட் வெர்பல் மேண்டேட் கொடுத்ததற்கு பிறகும் இதை சூரியகாந்த் மறுபடியும் மாற்று நிலைப்பாடு எடுத்து ஆமாம் அதெல்லாம் ஆவணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இன்னைக்கும் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது. இந்த 2 நாள் விசாரணையில் கபில் சிபல், பிரசாந்த் பூஷன், யோகேந்திர யாதவ் உள்ளிட்ட பல பேர் வாதங்களை முன் வச்சிருக்கிறாங்க. இதில் யோகேந்திர யாதவ் ஒரு படி கூட போய் இந்த நீதிமன்றத்துக்கு உண்மையை வார்த்தைகளால் சொன்னாலாம் புரியாதுன்றதுனால 2 செத்து போனவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டார். செத்து போன 2 பேரை கூட்டிகிட்டு இவர் ஆனர் இவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க அப்படின்றாரு. என்னையா செத்து போயிட்டாங்களா, இங்கே தானே நிற்கிறாங்க, உங்களுக்கு உயிரோடு இருக்கிறாங்க யுவர் ஆனர், தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு. किस आधार पर नाम काटे गए? तो सर हम यही बात तो कहने के लिए सुप्रीम कोर्ट में आए। अच्छा, यहाँ नहीं आएंगे तो कहाँ जाए? हाँ, तो क्या कहा सुप्रीम कोर्ट ने जब आप लोग पेश हुए? अभी तो உடனே அந்த பக்கம் திவிவேதி உள்ளிட்டவர்கள் சும்மா அந்த ட்ராமா பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்துக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்லோட் பண்ண வேண்டியதானே, எது அவங்கள தடுக்குது, சும்மா இங்கே ட்ராமா பண்ணாங்க அப்படின்றாங்க. இது ஒரு சாம்பிள் யுவர் ஆனர். இந்த மாதிரி கொத்தா பல பேர் செத்துட்டதா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. 20 லட்சம் பேருக்கு மேலே செத்துட்டதா சொல்கிறாங்க. இந்த 20 லட்சம் பேரையும் நான் தேடி போய் அவன் உயிரோடு இருக்கானா இல்லையான்றதை பார்த்து நான் சொல்ல முடியுமா, அல்லது அவனுக்கு தான் தெரியுமா அவன் பேர் தேர்தல் இதில் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டதுன்றது அவனுக்கு தான் தெரியுமா? பட்டியல் எதையுமே வெளியிடாமல் ஏன் நீக்கினோம் என்ற காரணங்களையும் சொல்லாமல் நான் அவனை நீக்கிட்டேன், நான் எல்லாத்தையும் பூத் ஏஜென்ட்டை கொடுத்துட்டேன், வேணும்னா அவன் சேர்த்துக்கிறட்டும் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் குடிமகனாகிய அவனுக்கு 2003ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருந்த குடிமகனாகிய அவனுக்கு இப்போது திடீரென்ற அந்த உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதே, இதற்கு காரணம் என்னன்னு கேள்வி எழுப்புறாங்க. ரொம்ப நியாயமாக மக்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டுவதற்கு எழுப்பப்படுகின்ற எந்த கேள்வியும் நீதிமன்றத்தினுடைய உணர்ச்சியை தூண்டாது. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பின்னாடி அகில பாரத அதிவைத்த பரிஷத் உள்ளிட்ட அமைப்புகள் அமைதிப்படுத்துகின்ற வேலையையும் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸையும் கோர்ட்டுக்குள்ளே என்ன டிஸ்கோர்ஸ் நடக்கணுன்றதையும் செட் பண்ணுற வேலைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்கின்ற நபர் ஏபி அப்படின்ற அந்த RSSனுடைய வழக்கறிஞர் பிரிவு நடத்திய கூட்டத்தில் 2018-19 ஆண்டுகளில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு வந்தவர். அப்போது இந்த மாதிரியான ஆட்களை தொடர்ந்து டச்சில் வச்சிருக்கிறதன் மூலமாக ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா
வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய நெருக்கமான நண்பர்கள் 10 பேர் ஸ்டேட்டஸ் போடுறான்னா அது நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்ம ஸ்டேட்டஸ் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்ம பதிவுகள் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அவனுடைய பதிவு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் அங்கே போய் உட்காந்துருக்கீங்களே, அவங்க பதிவு உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சா, உங்கள் பதிவு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சான்றது எங்களுக்கு தெரியாதுல்ல. இல்லை, அது நார்மலான மனிதர்களுக்கு வேற. ஒரு கான்ஸ்டியூஷனை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியவர், கான்ஸ்டியூஷன் பொறுப்பில் இருக்கிறவர் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆக முடியுமா? கான்ஸ்டியூஷன் தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். கான்ஸ்டியூஷன் தான் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். ஆனால் அவர் கலந்துக்கிட்ட கூட்டமே வந்து அந்த அமைப்பே வந்து அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவிற்கு பொருந்தாது என்று அறிவித்துவிட்டு வேலை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்தியர்களுக்கானது அல்ல என்று அறிவித்து விட்டு வேலை பார்க்கின்ற ஒரு அமைப்பின் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிட்டு பேசிட்டு வர்றார். அவர் தான் இந்த வழக்கையும் விசாரிக்கிறார். இது நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பதா? கிடையாது. அவர் வெளிப்படையாக கலந்து கொண்ட கூட்டம் தான். இதுவும் அவர் வெளிப்படையாக சொன்ன அப்சர்வேஷன்ஸ் தான். ரெண்டையும் நீ கனெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். நான் மனிதனாக இருந்தேன் அப்படின்னா சமூகத்தில் நடக்கின்ற பலவற்றையும் தொடர்புபடுத்தி பார்க்கறது தான் கிரிட்டிக்கல் திங்கிங்னு எனக்கு மண்டைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை என்னை வழி நடத்துவது. இது இல்லாத சங்கிகள் வேண்டுமானால் இது ரெண்டையும் தொடர்புபடுத்தக்கூடாதுன்னு சொல்லலாமே தவிர, இந்த மூளை இருக்கின்ற எவனாக இருந்தாலும் அவன் இந்த இரண்டையும் தொடர்புபடுத்தி தான் பார்க்க வேண்டி இருக்கும். இல்லைன்னா நீ அந்த கூட்டத்துக்கு போகாத. நீங்கள் அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க சார். ஆர்எஸ்எஸ் கூட்டத்துக்கு நீங்கள் போகாதீங்க. போகவும் கூடாதுல்ல. போகாமல் இருந்தீங்கன்னா எனக்கு இந்த சந்தேகமே வந்திருக்காதுல்ல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கோர்ட்டுக்கு வெளியே தனி மனிதன், கோர்ட்டுக்குள்ளே தான் நீதிபதி. அப்புறம் எதுக்கு வீட்டில் வச்சுலாம் விசாரணை நடத்துறீங்க? வீட்டில் வச்சு ஒருத்தனை வந்து ரிமாண்ட் பண்ணுறீங்க, ரிமாண்ட்லேருந்து விடுவிக்கிறீங்க. அர்ணாப் கோஸ்வாமி வழக்க நடராத்திரி முடிச்சு கொடுத்தார்ல சந்திரசூட்டு. அதுவே வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாகி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கோர்ட்டில் வந்து நடையாக நடந்து அந்த கோர்ட்டுக்கு இந்த கோர்ட்டுக்கு மாறி மாறி நடந்து செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்துச்சு? கீழமை நீதிமன்றம் போகிறதா, சிறப்பு நீதிமன்றம் போகிறதா, சிறப்பு நீதிமன்றம் போகிறதா, உயர் நீதிமன்றம் போகிறதா, இப்படி எத்தனை நீதிமன்றங்களுக்கு ஒரு மாற்றி மாற்றி அலக்களிக்கப்பட்டார். அர்ணாப் கோஸ்வாமிகள் இப்படி அலக்களிக்கப்படுவது கிடையாது. ராஜீவ் காந்திகள் இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள், செந்தில் பாலாஜிகள் இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள், அரவிந்த் கெஜ்ரிவால்கள் இப்படி அலைக்கழிக்கப்படுவார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த வேறு ஒரு குரூப் வந்து அலைக்கழிக்கப்படாது. இப்போ இந்த வழக்குக்குள்ளே வருவோம். இந்த வழக்கில் உள்ளுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது அப்படின்னா, ரொம்ப அடிப்படையாக ஒரு ஆதாரத்தை கபில் சிபல் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் 6னுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ். ஓகே. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸில் முதல் கேள்வி அவருடைய பெயர், இரண்டாவது கேள்வி அவருடைய ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா, ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, கார்டியன், அவங்களுடைய பெயர், மூன்றாவது அவங்களுடைய ஃபோன் நம்பர், நாலாவது இமெயில் ஐடி, அஞ்சாவது ஆதார் நம்பர். ஆதார்ன்றது ஒரு ப்ரூஃபாகவே ஏற்றுக்கிடப்படாது அப்படின்னா ஒரு புது ஓட்டர் எதுக்காக ஆதார் ஐடியை கொடுத்து அவனை சேர்த்துக்கணும்? நீ அங்கே மாற்றலையே. ஃபார்ம் 6ல் வந்து ஆதார் இஸ் நாட் அ ப்ரூஃப் ஃபார் அத்தன்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலையே. இப்போ வரைக்கும் ஃபார்ம் 6 அப்படின்றது அமெண்ட் பண்ணாத ஆதார் ஐடி கொண்டதாக அப்படியே இருக்கே. நீ அப்போ ஆதாரை நீக்கிட்டு வேற ஐடிகளில் கொடுத்துருக்கணும். ஏன் ஆதார் போட்டிருக்கிற? இல்லை, இப்போது ஒருத்தர் ஓட்டு போடுறத உரிமையை பெறுறதுக்கு, ஓட்டர் ஐடி வாங்குறதுக்கு ஆதார் கார்டுன்றது அக்செப்டபிள். ஆமாம், ஓகே, அப்ளிகபிள். டிரைவிங் லைசன்ஸ் அக்செப்டபிள், ஓகே. ஆனால் இவங்க எதில் மறுக்கிறாங்கன்னா, குடியுரிமைக்கு தான் ஆதார் வந்து பொருத்தமற்றதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ குடியுரிமையை சோதிக்கிற வேலையும் நிர்ணயம் பண்ணுற முடிவு பண்ணுற வேலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் செய்யறதுக்கு அதிகாரிகள்ன்றதையும் அந்த பெட்டிஷனில் வைக்கப்பட்ட வாதங்கள் அதெல்லாம். ஆனால் அதை பற்றி ஒரு தீர்ப்பாக இன்னும் வரல. அதை பற்றி கைடன்ஸே போகலை. ஏன்னா நீதிபதிகள் ஓப்பன் பண்ணும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எஸ்ஐஆரினுடைய லீகாலிட்டி பற்றி அவங்களே கேட்குறாங்க. கட்ட பஞ்சாயத்து மாதிரி நீங்கள் வந்து லீகாலிட்டி பற்றி பேச போகிறீங்களா அல்லது ப்ரொசீஜர் பற்றி பேச போகிறீங்களா? நீங்கள் எது சொல்கிறீங்களோ அந்தபடி போவோம். எங்களுக்கு லீகாலிட்டிலையும் பிரச்சனை இருக்குது, ப்ரொசீஜர்லேயும் பிரச்சனை இருக்குது, மோட்டிவ்லேயும் பிரச்சனை இருக்குது. ஆனால் நீங்கள் தான் மோட்டிவை பற்றி விசாரிக்கவே மாட்டீங்களே. என்றைக்குமே நீதிமன்றம் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியினுடைய மோட்டிவ்ஸை விசாரிக்காது. ஏன் விசாரிக்காதுன்னா, அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, நான் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, மோட்டிவை நாங்கள் விசாரிக்க முடியாது. ப்ரொசீஜரில் பிரச்சனை இருந்தால் விசாரிப்போம், லீகாலிட்டியில் பிரச்சனை இருந்தால் விசாரிப்போம். மோட்டிவை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஆனால் இந்தியர்களாகிய நமக்கு மோட்டிவ் தான் பிரச்சனை. எதுக்காக இவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனை எழுதி ஒரு பக்கத்துக்கு பிரியாம்பிள்னு வேறு எழுதி வச்சுருக்கிறோம்? இந்த கான்ஸ்டியூஷனை எப்படி நடத்த போகிறோம் அப்படின்றதுடைய மோட்டிவ் தான் இந்த பிரியாம்பிள். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுருக்கோம். ஒரு அரசினுடைய கொள்கைகள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும், எதன் அடிப்படையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது குறித்து எழுதி வச்சிருக்கிறோம். கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட போது ஏன் சோசியலிசம்ன்ற வார்த்தை இல்லைன்னு அம்பேத்கரிடம் கேட்கப்பட்ட போது, நான் வந்து ஒரு பகுதியவே சோசியலிசத்துக்காக ஒதுக்கியிருக்கேன், அந்த பகுதிக்கு பேர் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போது மோட்டிவின் அடிப்படையில் தான் நாடாளுமன்றமும் செயல்பட வேண்டும், மோட்டிவின் அடிப்படையில் தான் கான்ஸ்டியூஷனும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் கோர்ட்டு மட்டும் மோட்டிவே கேள்வியே கேட்காது. இந்த கோர்ட்டில் இந்த மோட்டிவ் பற்றி பேசும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத எடுத்து பார்த்தா ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நடைபெறுகின்ற வாதங்களில் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை வந்து சுட்டி காட்டுறாங்க. யார் பிரசாந்த் பூஷனும் சுட்டி காட்டுறாரு, கோபால் சங்கர் நாராயணன் சுட்டி காட்டுறாரு, கபில் சிபல் சுட்டி காட்டுறாரு. கபில் சிபல் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறாரு, பீகாரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 11 ஆவணங்களில் எதுவுமே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆவணம் எதுவும் செல்லாது என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே போய் என்ன செய்யறது? உடனே வந்து நம்மால் ஜட்ஜஸ் வந்து என்ன கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, ஐயோ அது எப்படி சொல்றீங்க, பீகாரில் எவ்வளவு பியூரோக்ராட்ஸ் வந்துருக்கிறாங்க, இன்னைக்கும் யூபிஎஸ்சியிலேருந்து பீகாரில் தான் அதிகம் பேர் வர்றாங்க அப்படின்னு. அவங்க கிட்டலாம் அது இருக்கும்ல, அவங்கள்ட்டலாம் அது இருக்கும்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போதான் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, அவன் பூரா ஒரு குறிப்பிட்ட கிளாஸை சேர்ந்தவன், அவன் ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தையும் குறிப்பிட்ட வகுப்பையும் சேர்ந்தவன், அவனிடம் இது இருக்கும். அப்படி நீங்க பார்த்தாலே யார், அபிஷேக் மனு சிங்வி தான் சொல்லுகிறார், ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் அவர்கள், எல்லா வகுப்பாரும் கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பீகார் என்னும் இந்த மாநிலத்தில் 30 லட்சம் பேர்கிட்ட தான் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறான். அவன் பாஸ்போர்ட் வச்சிருக்கான்றதுக்காக விமானத்தில் ஏறி பறக்கிறான்றது கிடையாது. அவன் ஒரு பேருக்கு ஒரு மரியாதைக்கு எடுத்து வச்சுட்டு அது சும்மா கிடக்கும் அல்லது காணாம கூட போயிருக்குமே தவிர அதை ஒரு ஆவணமாகவே அவன் கருதுவது கிடையாது. அவனுடைய ஆதாரம், அவனுடைய வாழ்வாதாரம் எல்லாமே ஆதார் கார்டு, எலக்ட்ரல் ஓட்டர் ஐடென்டிட்டி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, ரேஷன் கார்டு, இவ்வளவு தான் அவனுடையது. இது எதுவுமே செல்லாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அப்போ அவனை என்ன தான் செய்ய போகிறீங்க? இதனுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா, எல்லாரிடமும் இருக்கக்கூடிய ஆவணங்கள் செல்லாது அப்படின்றது மூலமாக பெரும்பான்மையை வெளியேற்றுவது என்பதுதான் இதனுடைய நோக்கமே அப்படின்றத அபிஷேக் மனு சிங்வியும் கபில் சிபலும் வாதங்களாக முன்வைக்கிறாங்க. இது ரெண்டை பற்றியும் நீதிபதிகள் எந்த கருத்தும் சொல்லாதது மட்டுமல்ல, இதை ஏற்றுக்கொள்ளவும் மறுக்கிறார்கள். என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது எப்படிங்க எல்லாம் எந்த ஐடி இல்லாமல் இருக்கும், ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க. அதான் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்களே, பீகார் லிட்ரஸி ரேட் என்ன, அதில் எவ்வளோ, அதில் இன்னொரு கேள்வி அபிஷேக் மனு சிங்வி இன்னொரு வாதத்தை முன்வைக்கிறார். எத்தனை ஏரியா ஃப்ளட் எஃபெக்டட் ஏரியான்றது உனக்கு தெரியுமா? எத்தனை ஏரியா சப்ஜெக்ட் டு ஃபயர்ன்றது உனக்கு தெரியுமா? எத்தனை ட்ரைபல் ஏரியான்றது உனக்கு தெரியுமா? ஏன்னா பீகாரும் ஜார்க்கண்டும் ஒன்றாக இருந்த மாநிலங்கள், அதனால ட்ரைபல் அண்டு மற்றவர்கள்ன்ற மிக்ஸ்ன்றது வந்து அதிகமாக இருக்கும். இதில் யாரிடம் எது இருக்குன்றது உனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தான் நீதிபதி என்ன சொல்கிறாருன்னா, உடனே எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்து, யுவர் ஆனர், நாங்கள் வந்து ஜார்க்கண்டில் 7 ஆவணங்கள் தான் கேட்டோம், ஆனால் பீகாரில் 11 ஆவணங்கள் கொடுத்துருக்குறோம், இந்த 11மே கிடையாதுன்னு இவரோட சொல்கிறாரு. உடனே நாங்கள் 11ஐயும் கேட்கலையே, 11ல் 1 தானே கேட்குறோம் அப்படின்றாங்க. இப்போ இதில் ஜட்ஜினுடைய குறுக்கீடு என்னவா இருக்குன்னா, பாருங்க நீங்கள் எக்ஸ்க்ளூஷன்னு சொல்கிறீங்க, ஜார்க்கண்டில் 7 கேட்டவன் இங்கே 11 கொடுத்துருக்குறான்ல, அவனுக்கு எக்ஸ்க்ளூட் பண்ணுறது நோக்கமாக இருக்குமா? அவன் இன்க்ளூட் பண்ணதான் சார் முயற்சி பண்ணுறான். நீங்கள் ஏன் முடிவுரை எழுதிக்கிட்டே இருக்கீங்க, நடுவில் நீங்கள் முடிவுரை எழுதுறீங்க. இது இன்டர்வென்ஷன் மாதிரி தெரியல, இது இன்டென்ஷனலாக தெரியுது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இடையீடு செய்வதற்கும் முடிவு எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு முன்முடிவோடு இதை அணுகுவதற்கும் இடையீடு செய்து புதிய கருத்துக்களை பெறுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ நீங்க கேளுங்க, ஆதாரப்பூர்வமாக கேளுங்க, பீகார் அரசாங்கத்திட்ட கேளுங்க, இது வரைக்கும் பீகாரிலிருந்து எவ்வளவு பேருக்கு பர்த் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்கள் வந்து ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு பேருக்கு நீங்கள் இது மற்ற லைசன்ஸில் இஷ்யூ பண்ணியிருக்கீங்க. அவன்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குல்ல, எல்லாமே சென்ட்ரலைஸ்டு டேட்டா. இன்னைக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் டாக்குமெண்ட் எல்லாமே பரிவாகன் வெப்சைட்டில் சென்ட்ரலைஸ்டு டேட்டாவை மாறிடுச்சு. பிறப்பு இறப்பு சான்றிதழ் எல்லாமே மாநகராட்சி வெப்சைட்டில் சென்ட்ரலைஸ்டு டாக்குமெண்ட்டாக ஏற்றியாச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன எங்கள் தாத்தாவுடைய சர்டிஃபிகேட்டை இன்னைக்கு என்னால் டவுன்லோட் பண்ணிக்கிட முடியும். அந்த அளவுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டிருக்கல, ஆவணத்தை அவன்கிட்ட வாங்கு. ஏன் வந்து வீட்டிலேயே இல்லாதவன்கிட்ட போய் நீ வாங்குற? வீட்டில் இருக்கிறவன்கிட்ட போய் கேட்காம வீட்டிலே இல்லாதவன்கிட்ட போய் ஆவணத்தை கேட்டு அவன் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு ஆவணம், முக்கியமான ஒரு ஆவணம் வந்து ஃபார்ம் 6 பற்றி கபில் சிபல் குறிப்பிட்டார். ஃபார்ம் 6B அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் கீழே இருக்கக்கூடிய என்ன ஐடிக்கள் எல்லாம் லிஸ்ட் ஆகிருக்குது அப்படின்னா, பேங்க் பாஸ்புக்கு, டிரைவிங் லைசன்ஸு, பேன் கார்டு, இதெல்லாம் அதில் லிஸ்ட் ஆகிருக்குது. ஓட்டு போடுறதுக்கு தேவையான ஆவணங்கள், நீங்கள் ஓட்டர் ஐடியே எல்லாம் ஓட்டு போட போகலாம், ரோலில் பேர் இருந்தால் போதும். டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கலாம், பேன் கார்டு வச்சுருக்கலாம், ஏதோ ஒரு ஆவணத்தை வச்சுருக்கலாம், இது எல்லாம் இருந்தால் நீங்கள் உள்ளே ஓட்டு போட போயிடலாம். ஆனால் இது எதுவுமே செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு ஃபார்ம் 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ரூல் 8 கீழே அந்த ஃபார்ம் 4 விடுவிக்கப்படுகிறது. அந்த ஃபார்ம் 4ல் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஆர்டினரி ரிசைடிங் டஸ் நாட் மீன் தட் த பெர்சன் ஷுட் பி ஆக்சுவலி இன் த ஹவுஸ் when you are filling in the form.
The person who normally live in the house should be included even though they may be temporarily absent on a journey or on a business or in the hospital. அதாவது ரெசிடென்ஸ் அப்படின்றவங்க வந்து அந்த வீட்டில் நீ ஃபார்ம் ஃபில்அப் பண்ண போகும்போது இருக்கிறாங்க இல்லைன்றதன் அடிப்படையில் முடிவெடுக்க கூடாது. அவர் அந்த வீட்டின் உறுப்பினர், ஏற்கனவே லிஸ்ட்ல பேர் இருக்கு அப்படின்னா he should be included. அவர் எங்கனாலும் போயிருக்கலாம், அவர் டெம்பரரியாக அங்கே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அந்த வீட்டு ரெசிடென்ட் தான் அப்படின்ற காரணத்தினால அவரை நீ கண்டிப்பாக சேர்க்கணும்னு இருக்கு. ஆனால் ஆள் இல்லை, ஃபார்ம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீக்கணும்னு இது சொல்லுது. அப்போ ரொம்ப தெளிவாக இருக்கே. இந்த ஃபார்ம் 4ல் இருக்கக்கூடிய தகவலும் எலெக்ஷன் கமிஷன் இப்போ எஸ்ஏஆரில் பண்ணக்கூடியதும் கம்ப்ளீட்லாக கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஏன் இதை பண்ணுறீங்க? இதில் யாராக இருந்தாலும் நீக்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. இதில் ஆள் இல்லை அப்படின்னா நீக்கிருந்து இவங்க என்ன சொல்கிறீங்க? கேட்டால் என்ன சொல்கிறீங்க? ஆவணங்களை கொடுத்து சேர்ந்துக்கலாம் இவர் ஆண்டர் அப்படின்றீங்க. இன்னொரு தகவல் இன்னைக்கு கோபால் சங்கர் நாராயணன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியராக பிறந்த அத்தனை பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள். 18 வயது நிரம்பிவிட்டது என்றால் அவர்கள் பட்டியலில் இடம்பெறுவதற்கு தகுதியுள்ளவர்கள். அவர்கள் தகுதி இல்லாதவர்கள் என்றால் மட்டும்தான் அவரை நீக்க வேண்டுமே தவிர தகுதி இல்லை என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளக்கூடாது. அவர் இறந்து போயிருந்தாலோ, மைக்ரேட் ஆகி இருந்தாலோ, அல்லது வேறு பகுதிக்கு போயிருந்தாலோ இது எல்லாத்தையும் வந்து அவர் டிக்ளேர் பண்ணுமே தவிர நீ டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் அதில் வைக்கப்பட்ட வாதம். இந்தியா முழுக்க இது இன்றைக்கு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டில் இதே பிரச்சனை கடந்த காலத்தில் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ராகுல் காந்தி இதை சுட்டி காட்டுகிறார். அப்போ சேர்க்கலாம்ன்றதை பயன்படுத்தி தான் இவன் மின்டா தேவிக்களையும் சாகுன் ராணிக்களையும் இன்னும் பல குஜராத்தை சேர்ந்த வாக்காளர்களையும் தேஜஸ்வி யாதவ் தான் சுட்டி காட்டுறார். குஜராத்தை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பேர் வந்து வாக்காளர்கள் இங்கே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த டிராஃப்ட்ல ஆமாம், புதிய டிராஃப்ட்ல வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய பொறுப்பாளர்கள் எவ்வளோ பேர் குஜராத்லேருந்து இங்கே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றதையும் அவர் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்போது ஒரு பக்கம் ஃபார்ம் 4 பயன்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு சேர்க்கிறது, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆரை பயன்படுத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு நீக்கிறது. இது என்னன்னா இது ஒரு பயிற்சி களம். பீகார் என்பது இவர்களுக்கான ஒரு பயிற்சி களமாக இவர்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த பயிற்சி களத்தின் பெறப்பட்ட அறிவை வைத்து வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் எங்கெல்லாம் தன்னால் காலூன்ற முடியாது என்று கருதுகிறார்களோ அங்கெல்லாம் காலூன்றுவதற்கு இந்த வேலையை அவர்கள் பார்க்கிறார்கள். ஏன் திருச்சூரில் சுரேஷ் கோபி ஜெயித்ததில் முறைகேடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸ் வந்து தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து கொண்டிருக்கிறது. சுரேஷ் கோபி உள்ளிட்ட பாஜகக்காரர்கள் பல பேர் பதில் சொல்ல வேண்டியதுதானே, ஏன் பதில் சொல்லாமல் ஓடி ஒளிந்து போய் அவர்கிட்ட சுரேஷ் கோபி கிட்ட போய் கேட்கும்போது அவர் பதறாரு. ஆமா, ജനാധിപത്യത്തിൽ ഏറ്റവും വലിയ ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும் எப்படி திருச்சூர்ல மட்டும் இந்த நிலவரம் மாறிச்சு. அதுக்கு ஏத்தாப்புல எல்லா மீடியா ப்ரொஜெக்ஷன்ஸையும் கொடுப்பாங்க. எல்லா மீடியா ப்ரொஜெக்ஷன்ஸையும் எதற்காக கடந்த தேர்தலில் அண்ணாமலை வலிமையான தலைவரை போலவும் சில கருத்து கணிப்புகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாஜக 2ஆம் இடம், பாஜக முதலிடம், பாஜக தான் அதிமுகவை வீழ்த்த போகுது. இது எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை ரிசல்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னா நாங்கள் அப்படி தான் வர வைக்க போகிறோம். அப்படி வந்ததற்கு பிறகு அன்னைக்கே சொன்னாம்பா, வந்திருப்பான்பா, வளர்ந்துட்டான்பா, அவன் தான் மீடியாவில் எங்கே திறந்தாலும் அவன் தானப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களே தங்களை தாங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டு இந்த கொடூரங்களை எல்லாம் பார்த்தும் பார்க்காமல் அல்லது புரியாமல் அல்லது இதுதான் உண்மை என்று நம்ப தொடங்கி விடுவார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை தான் தேர்தல் கட்சிக்கு அப்படியான உளவியல் பிரச்சனை இருக்கு. ஆமா, கட்சிகளுக்குமே அந்த சிக்கல் இருக்கிறது. ஒரு மன பிறழ்வை வந்து ஏற்படுத்தக்கூடிய அளவில் தான் பாஜக ஊடகங்களையும் பயன்படுத்தி கொண்டு, நீதித்துறையை பயன்படுத்தி கொண்டு, எலெக்ஷன் கமிஷனை பயன்படுத்தி கொண்டு, சங் பரிவார அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு இந்த தில்லுமுழுகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. இப்போ நடந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பனிப்பாறையினுடைய ஒரு துளி தான் வெளியே வந்திருக்கிறது. இந்தியா முழுக்க இன்னும் தொடர்ந்து இவன் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மாநிலத்திலலாம் எப்படி ஜெயிக்கிறான்? முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியாவில் இவன் எப்படி ஜெயிக்கிறான்? நம்மள்ட்ட என்ன சொல்லுவாங்க, குஜராத்தில் முஸ்லீம் ஏரியாஸ்லேயே பிஜேபி ஜெயிக்குது அப்படின்னு சொல்லுவான். அப்போது அது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு வந்துருச்சு. அது எல்லாத்தையும் தோண்டி எடுத்து பார்க்கறதுக்கு அந்த டேட்டா எனக்கு தேவை. அதுக்கு தான் ராஜீவ்குமார் போன்ற சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 3600 வருஷம் ஆகுன்னு நீ கொடு, நான் மாற்றி காட்டுறேன், நோட்புக் எல்லாம்ல போட்டு நான் நாளைக்கு எடுத்து காட்டுறேன். ஒரு சாட்ஜிபிட்டியில் போட்டால் அது மறுநாள் டேட்டாவை கொடுத்துருது கேள்விகளை பொறுத்து. அப்போது இவ்வளவு வேகமாக நாம் சமூக வலைதளத்தில் அல்லது வந்து ரொம்ப ப்ரைவேட்டான டூல்ஸ் மூலமாக, நீங்கள் ஏஐ டூல் யாரோ ஒருத்தர் உருவாக்குனது தான் பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேட்டா ரீடிங் டூலை நீங்களே உருவாக்கிட முடியும். அப்படி உருவாக்கி அதன் மூலமாக ஆய்வு செய்ய முடியும். அப்படி ஆய்வுக்கு உட்படுத்தி இதை சரிபார்ப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயாராக இருக்கிறதா இல்லையா?
இல்லை என்றால் அவன் தில்லாலங்கடி, அவன் ஏமாற்றுக்காரன், அவன் மோசடி பேர்வழி என்பதை ஒப்புக்கொண்டான் என்று அர்த்தம். அதுதான் இதில் வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரே உண்மை. எஸ்ஐஆர் தொடர்பாக அது இன்டென்ஷனே வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது. மக்களை வந்து வாக்குரிமையும் குடியுரிமையும் ஆற்றவர்களாக ஆக்கிறதுக்கான ஒரு வேலை தான் அப்படின்றதையும் எல்லா கட்சி சார்பாகவும் வந்து விமர்சனம் வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதோட ப்ராசஸ்ன்றது ரொம்ப ஃபேக்காக இருக்குது. 7.24 கோடி அவங்கள வந்து என்ரோல் பண்ணிட்டோம், விடுபட்டிருக்குது வந்து 65 லட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க. 65 லட்சம் டேட்டா வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. யார் அவங்க 22 லட்சம் பேர் இறந்துறாங்கன்னா அவங்களோட லிஸ்ட்டை கொடுங்க, பேர் அட்ரஸை கொடுங்கன்னா கொடுக்குறது இல்லை. மைக்ரன்ஸ் ஒரு 15 லட்சம் பேர்னா அவங்க லிஸ்ட்டை கொடுங்கன்னா அதையும் கொடுக்குறது இல்லை. இப்போ இந்த டேட்டாவின் மீதான நம்பகத்தன்மைன்றது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு இவர் 2 பேரை கூப்பிட்டு வந்தார் கோர்ட்டுக்கு. ஆனால் வெளியில் இன்னைக்கு சிபிஐ லிபரேஷன் சார்பாக இன்னைக்கு பல பேரை அவங்க அந்த லிஸ்ட்டை டிராஃப்ட் லிஸ்ட் எடுத்து இதில் இந்த பேர்லாம் இருக்குது, ஆனால் இவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை இருக்கிற எல்லா தேர்தல் கட்சிகளும் வந்து மீடியா முன்னாடி கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த நடந்த ப்ராசஸே வந்து இப்படி ஃபால்ஸாக இருக்குன்றது எக்ஸ்போஸ் ஆன பிறகும் மாறானதை தாண்டி தலையிலான ஒரு கோர்ட்டுக்குள்ளே நடக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? எதுவும் குரங்குகள் ஏதாவது அந்த கோர்ட்டுக்கு வந்திருக்கணும், நீதிமன்றத்தினுடைய அந்த ஜன்னல்களின் வழியாக ஏதாவது குரங்குகள் எட்டி பார்த்துருக்கணும். எட்டி பார்த்து வெளியில் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு அந்த குரங்குகள் குறிப்பால் உணர்த்தி இருந்தால் தீர்ப்பு ஒரு வேளை மாறி இருக்கலாம். அல்லது நீதிபதிகள் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி சாமி கும்பிடும்போது ஏதாவது அசரீரி ஒழித்து சமூகத்தின் பொது மனசாட்சி வேறு ஒன்றாக இருக்கிறது மகனே, தீர்ப்பை பார்த்து எழுது அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கலாம். இப்படி ஏதாவது நடந்தால் ஒழிய நீதிமன்றம் வெளியில் இருக்கக்கூடிய புறச்சூழலை கண்ணை திறந்து பார்ப்பதாக எந்த அடிப்படையும் நம்ம கண்ணு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி நடந்த தீர்ப்புகள்லையும் பாபர் மசூதி தீர்ப்பில் என்ன நடந்தது? பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட வழக்கு சிபிஐ கோர்ட்டில் 2020 வரைக்கும் நடக்குது. எல்லா பேரும் அக்யூட்டட், எல்லா பேரும் விடுவிக்கப்பட்டார்கள், யாருமே குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டார்கள். அப்போது இது ஏன் நடந்தது? அதே நேரத்தில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதி இடத்தில் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. இடிக்கப்பட்ட மசூதிக்கு என்சிஆர்டி புத்தகத்தில் என்ன பேர் வச்சிருக்கிறாங்கன்னா 3 டோம்டு ஸ்ட்ரக்சர். கட்டப்பட்ட கட்டடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ராம ஜென்ம பூமி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ இது எதுவுமே அவங்களுடைய கண்ணுக்கு தெரியல. அதே போல வெளிப்படையாக பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அதிகம் பிள்ளை பெற்று கொள்ளுபவர்கள், எருமை மாட்டை பிடுங்கி கொள்ளுவார்கள், தாலியை பிடுங்கி கொள்ளுவார்கள், உங்களுடைய மஞ்சள் குங்குமத்தை அழித்து விடுவார்கள் என்றெல்லாம் சொன்னபோது அதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கும் கண்ணுக்கு தெரியாது, கோர்ட்டுக்கும் கண்ணுக்கு தெரியாது. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒருத்தங்க கேட்குறாங்க அவங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் 2024 எலெக்ஷன் முடிச்சிட்ட பிறகு கேட்கும்போது தேர்தல் ஆணைய தலைமை அதிகாரி சொன்ன பதில் வந்து மைக்கை பிடிங்கி 2வது ரோகிட்ட கொடுங்க, அவங்க கொடுக்காதீங்கன்னு சொன்னது தான் ஒரு பதில். இதுதான் அவங்களுக்கு காதில் கேட்காது. அவருக்கு அவங்க பேசுனது கேட்கல. அவங்க வந்து பேசுனது கேட்டிருந்தா அவர் மைக்கை மாற்ற சொல்லியிருக்க மாட்டாங்க, தூரமாக இருந்திருக்காங்க, அதனால முன்னாடி கொடுக்க சொல்லுவாங்க. அவங்க பக்கத்தில் என்ன பேசுனாலும் கேட்காது. ஏன்னா அந்த வார்த்தைகள் வந்து ஆட்டோ சென்சார் ஆயிரும். நீங்கள் இந்த சிதம்பரம் கோயிலில் முந்தைய ஒரு கதை சொல்லுவாங்க. அங்கே வந்து பெருமாள் சன்னதியும் உண்டு, சிவன் சன்னதியும் உண்டு. தேவாரம் ஓதுறது கேட்கக்கூடாதுன்னு இவங்க பூரா காதில் மணி அடிச்சுக்கிட்டும், இவங்க புராணம் ஓதுறது அவங்க காதில் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதில் மணி அடிச்சுக்கிட்டும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒன்று கேசியமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமூகத்தில் நடப்பது எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு 2 காதலையும் மணி கட்டி கொண்டு கோர்ட் வேறு ஒரு திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேஜஸ்வி யாதவ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர், இந்தியாவினுடைய எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய தலைவர் என்று மக்களால் கொண்டாடப்படுகின்ற ராகுல் காந்தி போன்றவர்கள், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் போன்றவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மகுவா மொய்த்ரா உட்பட அதனுடைய தலைவராக மம்தா பானர்ஜி உட்பட்டவர்கள், இன்னும் இந்தியா அகிலேஷ் யாதவ் பாஜகவை தவிர அவ்வளவு பேரும் எல்லா இடங்களிலும் பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அதில் நீங்கள் வந்து அந்த அகிலேஷ் யாதவனுடைய போராட்டத்தை பாருங்கள். பேரிகேட்டை போட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்தியா முழுவதும் கிளை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் அந்த பேரிகேட்டை தாண்டி குதித்து போய் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழல். இந்தியா முழுவதும் அறியப்பட்ட மகுவா மொய்த்ரா போன்ற தலைவர்கள் நடையாய் நடந்து மயக்கம் போட்டு வேனில் மயங்கி விழுந்து தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். ராகுல் காந்தி போன்றவர்கள் வெளியில் போனால் அவருக்கு என்ன ஆகும் என்று தெரியாது. ஆமா, என்ன ஆகும் என்று தெரியாத நிலையில் தொண்டர்கள் மட்டுமல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பதவிதைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இவ்வளவும் இருக்கிறது. கடுமையான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. எம்எல் கட்சியை சேர்ந்தவர்கள் அவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்துறாங்க. நம்ம ட்ரைப்ஸ் அரன்ஸை நீங்க அங்க போயிட்டு வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, உள்ள போனா 2 ஃபார்ம் கொடுத்துருக்காங்க.
போட்டோ எடுத்துட்டு போனவங்க கையெழுத்து வாங்காம அவங்களே போட்டுக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாத இப்படி ஒரு மர்மமான முறையில் இவ்வளவும் நடந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படையாக இவ்வளவு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை பற்றிய எந்த கவலையும் இல்லாமல் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, we will see what's admitted and what's not once we put up questions to them. நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்டு கேள்வி கேட்போம், அவங்க பதில் சொல்லட்டும், பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் லீகலாக தான் டீல் பண்ணுவோம், எழுதி கொடுங்க. இப்போ வந்து கோர்ட்டினுடைய இது என்ன அப்படின்னா, இந்த வடிவேலு காமெடி ஒன்றில் வந்து பேங்க் திருட போவார். பேங்க் திருட போன இடத்துல வந்து வடிவேலு வந்து எழுதி கொடுப்பாரு. ஆமாம், அப்போ வந்து இவர் என்ன கேட்பார் அப்படின்னா, என்ன சார் பேங்கை கொள்ளையடிக்க வந்துருக்கீங்களா? ஆமாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்கே சார், மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார்ல. அந்த மாதிரி சார் ஜனநாயகத்தை திருட்டு போயிட்டாங்க அப்படின்னு பெட்டிஷன். சார் ஜனநாயகத்தை ஜாப் போடுறதா சாப் போடுறதா, என்ன மாற்றி எழுதிட்டு வாங்க சார், என்ன சார் எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு கோர்ட் வந்து பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருக்கிறதே தவிர, நீங்கள் அப்படி தான் பட்டிமன்றம் பார்க்கும்போது மக்களுடைய மூடு பெரிய வேற ஒரு நோக்கம். ஒரு சிலர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசிடுவாங்க, அவன் பக்கம் மக்கள் பூரா நகர்ந்துருவாங்க, அந்த க்ரௌடு மொத்தமாக அவன் பக்கம் அப்படி நிற்கும், இங்கே தீர்ப்பு வரப்போகுதுன்னு. அதுலேருந்து தான் லீடு எடுப்பார். யார்? நம்ம லியோனி சார், சாலமான் பாப்பையா சார், யாராக இருந்தாலும் அப்படி லீடு எடுத்து அப்படி ஒரு ஏற்றி ஆனால் அப்படி ஒரு உருட்டி அங்கே கொண்டு போய் தீர்ப்பை வேற பக்கம் வைப்பாங்கல்ல, ஆட போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அதுபோல நீதிமன்றமும் மக்களை நினைத்து கொண்டிருக்கிறது. இதை அப்படி அனுமதிக்க முடியாது. தொடர்ந்து போராட்டங்கள், சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் அனைத்து மாநில செத்துப்போனவர்கள் மாநாடு என்று ஒன்றை ஒருங்கிணைத்து அதன் மூலமாக கோர்ட்டினுடைய கவனத்தை இழுத்து பார்க்கலாம். அல்லது நாம் செத்து போயிட்டா தான் இதை நம்புமா அப்படின்றது தெரியல. கோர்ட் என்ன நினைக்கிறது அப்படின்றது வந்து வெளிப்படையாக தெரிகிறது. எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஆதாரபூர்வமாக அணுகுவோம். ஆதாரபூர்வமாக அணுக வேண்டிய இடத்துல உணர்வுபூர்வமாகவும், உணர்வுபூர்வமாக அணுக வேண்டிய இடத்துல ஆதாரபூர்வமாக அணுகுவதற்கு பெயர் பெற்ற கோர்ட் நம்முடைய கோர்ட். இல்லை, அதில் குறிப்பாக இவர் சூரியகாந்த் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அப்சர்வேஷன் சொல்கிறாரு. இந்த கேஸுன்றது, இந்த நடக்கிறதுன்றது எந்த பேசிஸ்லனா ஒரு நம்பிக்கை குறைபாடு, அந்த பேசிஸில் நடக்குது. மற்றபடி அதில் எந்த சிக்கலும், அந்த ப்ராசஸில் எந்த சிக்கலும் இல்லைன்னு ஒரு அப்சர்வேஷன் முடிவு எழுதிட்டார். இதில் முடிவுரையே எழுதிட்டார். இது எல்லாமே கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, நீங்கள் குறிப்பிட்ட சூரியகாந்தினுடைய அந்த வாதத்தில் போய் தான் நிற்கும். ஏன் அப்படின்னா, அது அவருடைய நோக்கத்தை வெளிப்படையாக, இந்த வழக்கை எப்படி அவர் விசாரிக்கிறாருன்றதை அவருடைய வார்த்தைகளின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியும். திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி, தட்ஸ் ஆல், முடிச்சிட்டாரு. திஸ் இஸ் a கேஸ் ஆஃப் ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி, அவ்வளோதான். உங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்னன்னா, நீங்கள் அவங்கள நம்புங்க. எப்படி இவிஎம் கேஸில் அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்களோ, எப்படி எலக்ட்ரல் பாண்டில் அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுத்தாங்களோ, அதே போல் இந்த வழக்குலையும் அவங்கள நம்புங்கோ அப்படின்னு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க. அதேமாதிரி அவங்க விஷயத்தில் எதுவும் பிரச்சனை இல்லைன்றதையும் சேர்த்து சொல்கிறாரு. இல்லை பிரச்சனை இல்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க தரப்புக்கே பேசுகிறாரு. ஓகே, ஈஸியாக இப்போ ஒரு வாதத்தை வந்து கபில் சிபல் முன்வைக்கிறாரு, இதுக்கு என்ன பதில்னு இவர் அங்கே தானே கேட்கணும், அங்கெல்லாம் போக மாட்டார். நானே சொல்கிறேன் சார், ஈஸியாக ரூல்ஸில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு பக்ஷி வந்து பொங்கி பிரவாகம் எடுக்கிறாரு. இவர் கபில் சிபல் சுட்டி காட்டுறாரு, ஃபார்ம் 4 பற்றி எதுவும் பேசியிருக்கீங்களா, ஃபார்ம் 6 பற்றி எதுவும் பேசியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், ஃபார்ம் 14 பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களான்னு இவர் கேட்குறாரு. ஏங்க அவர் கேட்க வேண்டிய கேள்விங்க அது, நீங்கள் ஏங்க அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னா, இவருடைய வெளிப்படையான நோக்கமே வந்து இந்த கேஸை வந்து ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சியா, நம்பிக்கையின்மை அப்படின்ற ஒரு வழக்காக முடித்து வைப்பதில் தான் இவர்களுடைய மொத்த விதமான இதுவும் இருக்கிறது. இப்போவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பீகாரில் இருக்கக்கூடிய நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, ஆதார் எடுத்துக்க சொல்லிட்டோம், இது ஓட்டர் ஐடி எடுத்துக்க சொல்லிட்டோம், அல்லது வந்து ரேஷன் கார்டு எடுத்துக்க சொல்லிட்டோம், அதெல்லாம் நாங்கள் எடுத்துக்க சொல்லிட்டோமே, நீ எடுத்துக்க சொல்லிட்ட, சொல்லும்போது அவன் எடுத்து முடிச்சிட்டான். அஜித் அஞ்சுன்ற ஒருத்தர் வந்து வீடியோ போடுறாரு, பண்டலாக பேப்பரை வச்சுக்கிட்டு எழுதி தள்ளுறாங்க. என்னத்தை எழுதி தள்ளுறாங்கன்னு தெரியல. எழுத வேண்டியது மக்கள், நீ என்னத்தை எழுதிட்டு இருக்கிற, இஷ்டத்துக்கு என்னத்தையோ எழுதி 65 லட்சம் பேரை நீக்கியிருக்கிறாங்க. அடுத்து இன்னும் முடியலை, ப்ராசஸ் இழுத்துக்கிட்டே போகுது. செப்டம்பர் 30 தான் தெரிய போகுது. ஆமாம், ஜூலையில் முடிய போகுதுன்னு சொன்னாங்க, இப்போ ஆகஸ்ட் ஆச்சு, அடுத்து செப்டம்பர் ஆக போகுது. டிராஃப்ட் ரோலில் 65 லட்சம் பேர் இல்லை. இனி ரிவைஸ்டு டிராஃப்டில் எவ்வளோ பேர் நீக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. இந்த நீக்கப்பட்டவர்கள் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்கள், இப்போது ஏன் நீக்கப்பட்டார்கள், காரணத்தையாவது சொல்லுன்னு கேட்குறாங்க. அதையும் கொடுக்க முடியாது. கொடுக்கணும்னா நான் வந்து ஏஜென்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. ஏஜென்ட்ட டிராஃப்ட் ரோல் தான் இருக்குது, யாரெல்லாம் விடுபட்டார்கள்னு இல்லை. இப்போ ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா, ஒரு தெருவில் 100 வீடு இருக்குன்னா 100 வீட்லையும் போய் எழுதி ஓம் பேர் இல்லையா, ஓம் பேர் இல்லையா, ஓம் பேர் இல்லையா 100 பேர்ட்டையும் கேட்கணும். அதுக்கு அந்த 100 பேர் நீக்கப்பட்ட பேரை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓம் பேர் இல்லை ஏன் இல்லை அப்படின்றத அவன்கிட்ட கேட்டு வெரிஃபை பண்ணலாம்ல. இதையும் கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் ஆணையம். அப்போ அதனுடைய நோக்கம் வெளிப்படையாக இவர்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணுறது மட்டும் இல்லை, திரும்ப சேர்க்கவே கூடாது அப்படின்ற நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள்கிட்டே அந்த டேட்டா இல்லம்பா, இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லை. ஆமாம், எங்கள்கிட்டே அந்த டேட்டா இல்லை, எவ்வளோ வச்சுக்கிறது, அவ்வளோ டேட்டாவை டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம்,
ஏதோ சண்டிகார் மேயர் எலெக்ஷனில் ஒருத்தன் வீடியோவில் சிக்கிட்டான், அதுக்கப்புறம் சிசிடிவி இப்போ தூக்கியாச்சு. அந்த மேயர் எலெக்ஷனில் சிக்கினவருக்கு ஏதோ வீடியோ இருந்ததுனால தப்பிச்சது அந்த மேயர் எலெக்ஷன். இல்லை அப்படின்னா அந்த தேர்தலையும் வந்து இழுத்து மூடியிருப்பாங்க. அதனால் இனி சிசிடிவி இல்லாத தேர்தல்களாக தேர்தல் ஆணையம் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. இந்தியாவில் ஜனநாயகமே இல்லாத தேர்தல்கள் நடக்கிறது அப்படின்ற அந்த உண்மையை எலெக்ஷன் கமிஷன் நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்ற அந்த உண்மையை இந்த கோர்ட் புரிந்து கொள்ள தவறிவிட்டது, மக்களை ஏமாற்றி விட்டது. தீர்ப்புக்காகலாம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வேலையை பார்க்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கு எதிரான நம்முடைய தொடர் ஜனநாயக கோரிக்கையை நம்ம முன் வச்சு நம்ம வேலையை பார்க்கலாம். ஆனால் இந்த கோர்ட் தீர்ப்பு எழுதிவிட்டது. அதுதான் அந்த ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி. இவ்வளவு நேரம் இந்த எஸ்ஏஆர் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய இந்த கேஸ் தொடர்பாகவும் வெளியில் இந்த ஓட் சோரி அப்படின்ற பிரச்சனையை குறித்தும் இவ்வளவு நேரம் விளக்கி பேசினதுக்கு நன்றி.